ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு ரொம்ப நாளா ஜாப் போகணும்னு ஒரு ஆசை. அதே மாதிரி அந்த டைமும் வருது. அவனுக்கு வந்துட்டு ஒரு கம்பெனில இருந்து ஜாபுக்காக இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. அந்த பையன் அந்த இன்டர்வியூவை செம்மையா அட்டன் பண்ணி முடிக்கிறான். சோ அதுக்கப்புறம் லாஸ்டா செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவன் கிட்ட இமெயில் ஐடி கேக்குறாங்க. அப்போ இந்த பையன் என்கிட்ட இமெயில் ஐடி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவனை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. இப்போ இந்த பையனோட கையில ஒரு 300 இருந்து 400 ருபீஸ் தான் இருக்கு. இந்த அமௌண்ட்டை வச்சு அவன் கொஞ்சம் ஆனியன்ஸ் வாங்கி அதை ப்ராஃபிட் வச்சு எல்லாரோட வீட்லயும் போயிட்டு விற்க ஆரம்பிக்கிறான். சோ இதே மாதிரி அவனோட டெய்லி ரொட்டீன் மாறிடுச்சு. இப்படி டெய்லியும் நடந்து போயிட்டு ஆனியன் செல் பண்ணிட்டு இருக்க இவன் இனிமே நம்ம வந்துட்டு நம்ம பிசினஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போக கூடாதுன்னு நினைச்சு ஒரு ஃபுட் ட்ரக்கையும் வாங்கி அதுல அவனோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான். லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போலான்னு இந்த பையன் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போடலாம்னு நினைக்கிறான். ஒரு நல்ல பிளானாவும் சூஸ் பண்ணி புரோக்கர் கிட்ட இந்த இன்சூரன்ஸ பத்தி ஃபுல்லா பேசி முடிக்கிறான். சோ கடைசியா இந்த இன்சூரன்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புரோக்கர் இவன் கிட்ட மெயில் ஐடி கேக்குறாரு. அப்ப இந்த பையன் என்கிட்ட மெயில் ஐடி இல்லைன்னு சொல்றான். சோ அப்ப இந்த புரோக்கர் என்ன கேக்குறாருன்னா, மெயில் ஐடி இல்லாமயே லைஃப்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, இந்த மெயில் ஐடி உங்ககிட்ட இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அதுக்கு அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே, இந்த மெயில் ஐடி இருந்துச்சுன்னா நான் ஒரு ஆபீஸ் பாயா மாறி இருப்பேன்னு சொல்றான்.